ஹலோ கைஸ், நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்கார்பியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் நல்ல தெளிவான ஸ்கார்பியோ இருந்தால் சொல்லுங்கன்னு ஃபோன் பண்ணிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்கார்பியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது என்ன மாடல், என்ன டீட்டெயில், மெயினாக என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக இருக்குது. எங்கேயுமே ஸ்க்ராட்சு, டென்ட்டு, ரஸ்ட்டு எதுவுமே கிடையாது. அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நீட்டாக இருக்குது. பேனட்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்கும். இப்போ அடுத்தது அந்த வண்டியோட சைட் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் எந்த சைடு இருந்து பார்த்தாலும் ரொம்பவே நீட்டாக இருக்குது. ரஸ்ட் இல்லாமல் இருக்குது. பெயிண்ட் அடிக்க வேண்டிய வேலை எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. டயர் பார்த்தோன்னா 4 டயருமே புது டயர் தான். நமக்கு 4 வீலும் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க. அது வண்டியை இன்னுமே ஒரு லுக்காக காட்டுது நமக்கு பார்க்குறதுக்கு. ஒரு லேட்டஸ்ட் மாடல் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது வண்டியை பார்க்கும்போது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இப்போ அப்படியே வண்டியோட பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள். வண்டியோட பேக் சைடுமே நல்லா நீட்டாக தான் இருக்கும். எங்கேயுமே டென்ட் இல்லை. பாடி அவுட்லுக் குறை சொல்கிற மாதிரி இருக்காது, தெளிவாக இருக்கும். அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு காட்டுறேன் பாருங்கள். லெஃப்ட் சைடுமே செம்ம நீட்டாக இருக்கும். டயர் எல்லாமே புது டயரு, பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்கும் 4 டயரும். இப்போ அடுத்ததாக உங்களுக்கு இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். எக்ஸ்டீரியர் மாதிரியே இன்டீரியரும் இந்த வண்டியில் நீட்டாக தான் இருக்கும் நமக்கு. பாருங்கள், சீட் கவர் மட்டும் போடணும், ஏன்னா இது வந்து கம்பெனிலே வந்து ஒரிஜினல் சீட்டில் இருக்குது, கவர் இல்லை. ஆண்ட்ராய்டு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. 4 விண்டோஸ் வந்து நமக்கு பவர் விண்டோஸ் வந்துடும். இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுறதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்ததாக அப்படியே பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். பேக் சீட் இந்த மாதிரி தான் இருக்குது. ரியர் ஏசி வந்துடும். கேடரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபேன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓவரால் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஓகே, நீட்டாக தான் இருக்குது. எக்ஸ்டீரியர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்டீரியருமே ஓரளவுக்கு நல்லா நீட்டாக தாங்க இருக்குது. இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கார்பியோ 2006 FC 2027 வரைக்கும் இருக்குது. 4 ஓனர். பட் 4 ஓனராக இருந்தாலும் வண்டியை பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்துருப்பீங்க, டயர்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்கும். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வரக்கூடிய ஒரு டாப் மாடல் ஸ்கார்பியோ 2006 FC கரண்ட்டு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 2,65,000 மட்டும் தான் கேட்குறோம். 2,65,000 கேட்குறோம். இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடையாதுங்க. நேரில் வந்து பாருங்கள், இந்த ப்ரைஸுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் திருச்செந்தூர் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும். ஸோ வண்டி உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.